பாட்டி கொடுக்குற பரிசு முத்து மீனாக்கு தான் போகுதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. பாட்டி வந்து கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு சொன்ன உடனே 3 பேரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க. மனோஜ் ரோஹினியும் நம்ம தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நவரத்ன மாலை நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு மனோஜ் வந்து கடைக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டு யோசிச்சிருக்காங்க கேக் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. விஜயா போயிட்டு அண்ணாமலை கிட்ட உங்களை வந்து 10 மாசம் சுமந்து பெற்றவங்க அவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம அண்ணாமலைக்கு வந்து ஷாக் ஆயிட்டு நீயே அப்படி பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஜயா வந்து பார்வதிக்கு கால் பண்ணிட்டு இன்னைக்கு எங்க மாமியாருக்கு வந்து பிறந்த நாள் நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருக்க டிவி ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்வதியும் சரின்னு சொல்லிடுவாங்க. மீனா வந்து சீதாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஃபோன் வேணும் நீ வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீதாவும் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த நகை விஷயமா வந்து சீதா கேட்பாங்க. இருந்தாலும் மீனா வந்து சொல்லாம மறைச்சிருவாங்க. மீனா வந்து பாட்டி கிட்ட போயிட்டு 80வது பிறந்தநாள் பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டியும் வந்து எல்லாத்தையும் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை வந்து மீனா கிட்ட எங்கேயோ முத்துக்கு கால் பண்ண ஃபோன் எடுக்கவே காணோம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்றாங்க. விஜயா வந்துட்டு அவன் வந்து சரக்கடிக்க போயிருப்பான் அங்க போய் பார்த்தா தான் தெரிய போகுது அப்படின்றாங்க. விஜயா சொன்ன உடனே மீனா கொஞ்சம் டவுட் வந்துடும். ஏன்னா நகை காணோங்கிறதுனால வருத்தத்துல தண்ணி அடிக்க போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும். இருந்தாலும் மீனா ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா அப்பயும் வந்து முத்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. மீனா வந்து பாட்டியை மொட்டை மாடி கூட்டிட்டு போறாங்க. பாட்டி இது என்ன செங்கல் இங்க இருக்குன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி ரூம் கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இருந்தாலும் பாட்டி வந்து நான் அதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க இல்ல பாட்டி நாங்க எங்க சொந்த சம்பாதித்திலே நாங்க வந்து கட்டிக்கிறோம் அப்படின்றாங்க. மீனா வந்து பாட்டியை வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது விஜயா வந்து அப்பப்ப வந்து இந்த வீடியோல தெரியற மாதிரி வந்து பேசிட்டு போவாங்க. முத்து வந்து வீட்டுல இல்லாததுனால பாட்டி வந்து மீனாட்ட கேக்குறாங்க ஏன் ஏதாவது பிரச்சனையா சண்டையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இருந்தாலும் மீனா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. கிஃப்ட் கொடுக்குற விஷயத்துல இன்னும் சர்ப்ரைஸா தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.